திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 963. அதிகாரம் மானம். புறநானூற்றிலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. சங்க காலத்திலே சேரர், சோழர், பாண்டிய மன்னர்களிடம் இளம் வயதிலேயே தனது பாடல் திறமையால் மன்னர்களின் அவையை புலமையால் அலங்கரித்த புலவர் கூத்தர். மன்னர்களே வியந்து போற்றும் புலமையுடையவராக இருந்தாலும் பரிசுகள் பல பெற்ற பின்பும் பணிவுடையராகவே அவர் இருப்பார். அறிவில் முதிர்ந்து பண்பில் சிறந்திருந்ததால் கூத்தர் என்னும் இவர் முதுகூத்தனார் என்று அழைக்கப்பட்டார். வயதின் முதிர்ச்சியில் அவர் தனது ஊரிலே வாழ்ந்தார். ஆனாலும் வறுமையில் இருந்தார். ஒரு நாள் ஒரு குறுநில மன்னர் அவரை சந்தித்தார். மன்னரின் அவைகளில் செல்வச் செழிப்போடு இருந்த நீங்கள் இன்று செல்வம் இல்லாத போது பணத்திற்காக யாரிடமும் செல்லாமலே இருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு, எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று வருத்தப்படவில்லை. கற்களை உரசி காட்டிலே தீயை உருவாக்கிக் கொள்கின்ற இடையரை போல் என்னால் வேண்டிய பொருளை படைத்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவன். நல்ல குடியில் பிறந்தவர்கள் போல சிறிதே பொருள் இருந்தாலும் அதனை என்னை நாடி வருகின்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் வள்ளல் நான். அதேபோல் நிறைய பணம் இருந்தால் அரசனைப் போல் வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்வேன் என்றார். இதனை கேட்டதும் வறுமையில் இருந்தாலும் திட மனப்பான்மையால் மானம் பேணுகிறீர்கள் என்று முதுகூத்தனாரை பாராட்டினார் அக்குறுநில மன்னர். செல்வம் பெருகி வரும்போது பணிவோடு இருத்தலும், வறுமை காலத்தில் தலைவணங்காது உயர்ந்து நிற்பதுவே மானம் என்பதை பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயரும்போது வேண்டும் பணிவு, தாழும்போது வேண்டும் துணிவு.